அனைவருக்கும் காலை வணக்கம். 8 விதமான கத்திரிக்காய் வந்து நம்ம அறுவடைக்கு ரெடி ஆயிட்டாங்க. உஜாலா கத்திரிக்காய், அப்படியே சைனீஸ் பர்பிள் கத்திரிக்காய், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு செடி பறித்தா போதுங்க சமையலுக்கு. அந்த அளவுக்கு பிஞ்சுகள் விட்டுருக்காங்க நம்ம தோட்டத்தில். இது ரெக்கார்டு தாங்க. நம்ம ஒரு 10 செடியில் வந்து நம்ம ஒரு பிளேட் பறிக்கிறதுக்கும் ஒரே செடியில் ஒரு பிளேட் பறிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த வருஷம் எனக்கு அறுவடையே கொடுத்துருக்காங்க. ஒரு செடியில் பறித்தா ஒரு பிளேட் வரா மாதிரி 10 கத்திரிக்காய் 8 கத்திரிக்காய் அந்த மாதிரி இருக்காங்க. சில செடியில் 12 கூட இருக்காங்க பிஞ்சுகள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம செடிகளுக்கு நம்ம கொடுக்குற உரங்கள் தான் இந்த அளவுக்கு வந்து நமக்கு அறுவடையை கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே நம்ம செலவு பண்ணி கொடுக்குற உரத்துங்களை விட நம்ம வீட்டிலேருந்து கொடுத்து இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றது நம்ம வந்து என்ன சொல்கிறது, ரெக்கார்ட் பண்ணன்னு தான் சொல்ல முடியுங்க. அந்த அளவுக்கு நம்ம தோட்டம் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அறுவடையை கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. மெயினாக பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. மாவு பூச்சி நம்ம தோட்டத்தில் இருக்கும். இப்போ அந்தளவுக்கு நான் க்ளீன் பண்ணியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நாள் ஆகிடுச்சு. மாடிக்கு நான் போய் க்ளீன் பண்ண உட்காந்து. பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லபடியாக இருக்காங்க தோட்டங்கள். வேலூர் கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய், பச்சை கலரு குண்டு சைஸ் கத்திரிக்காய், கொத்து கத்திரி, அதே மாதிரி க்ரீன் கலர்லேயே பர்பிள் கலர் போட்ட கத்திரி, இந்த மாதிரி 7 வகையான கத்திரி வந்து நம்ம வீட்டில் இப்போ ரெடியாக இருக்காங்க. இன்னும் நிறைய விதமான கத்திரி விதைகள்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் செடி வந்திருக்காங்க. ஆனால் வளர்ச்சி வரும்போது தான் என்ன மாதிரி நம்ம பார்க்கணுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் கொடுத்த உரங்கள் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்லிகிட்ருக்கேன். இப்போதைக்கு மழைக்காலத்தில் நான் கொடுத்தது சாம்பல், மண்புழு உரம், கொஞ்சம் எறும்பு பவுட்ருங்க. அப்படி ஒரு நாள் கொடுத்துருந்தேன். ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற கேழ்வரகு, சகப்பரிசி, எல்லா அரிசி மாவுங்களையும் புளிக்க வச்சு அது வந்து நீர் உரமாகவும் கொடுத்துருக்கேன். அதுவும் கலந்து கொடுத்துருந்தேங்க நான். அதே மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதுலேயே முட்டை ஓடையும் நல்லா உடச்சி விட்டு அந்த தண்ணியும் ஊற வச்சு நான் செடிகளுக்கு கொடுத்துருந்தேன்.